அதாவது போன வருடம் 2024 ஜனவரி மாசத்துல இந்தியா கூட்டணி அமைப்பதுல நிதிஷ்குமாரோட பங்கு மிக முக்கியமா இருந்தது. ஆனா இந்தியா கூட்டணி அமைஞ்ச கொஞ்ச நாள்லயே நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து விலகி அந்த அந்த கூட்டணிக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாஜகவோட சேர்ந்து மீண்டும் பாஜக ஆதரவோட பீகாரோட சிஎம்மா வந்தார் இல்லையா. இப்போ அந்த ஒரு வருஷம் முடிய போது இப்போ அந்த ஜனவரியில மீண்டும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில சேர போறாரு. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இந்தியா கூட்டணியில மீண்டும் நிதிஷ்குமார் சேர போறாரு அப்படின்ற விவாதம் தான் பீகாரை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்துல ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன அப்படின்னா, எங்களோட கதவுகள் நிதிஷ்குமாருக்கு திறந்தே தான் இருக்கு, அவர் எப்ப வேணா எங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிதிஷ்குமார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் நிதிஷ்குமாரோட ரெஸ்பான்ஸை வச்சு அவங்க என்ன ஹிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ்குமார் இந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவை விட்டுட்டு இந்தியா கூட்டணிக்கு வர போறாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு பீகார்ல எழுந்திருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஆண்டு இறுதியில அக்டோபர் மாதம் இல்லைன்னா நவம்பர் மாதத்துல பீகாருக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அதற்கு முன்கூட்டியே இந்த அரசியல் நகர்வுகள்லாம் நடக்கிற காரணத்தினால மீண்டும் இந்தியா கூட்டணியில நிதிஷ்குமார் வர போறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் அங்க சொல்லிட்டு வராங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, சமீபத்துல இந்த வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பா பாஜக காரங்க என்ன சொன்னார் அப்படின்னா, நிதிஷ்குமார் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாங்க. நிதிஷ்குமார் தலைமையில தான் பாஜக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லாம, தேர்தல் நெருங்குற சமயத்துல எங்களோட கூட்டணியோட சிஎம் வேட்பாளரை யாருன்னு அறிவிப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதே கருத்தை தான் அமித்ஷாவும் பேசியிருந்தாரு. இது அப்பவே நிதிஷ்குமாருக்கு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பீகார் ஆளும் கூட்டணியில நிதிஷ்குமார் தலைமையில தான் பாஜக இருக்காங்க. என்னதான் தனிப்பெரும் கட்சியா பாஜக பீகார்ல இருந்தாலுமே நிதிஷ்குமார் தலைமையில தான் அந்த கூட்டணி செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி நீங்க என்ன கழட்டி விட்டுட்டு நீங்க தனிப்பட்ட முறையில முடிவு அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பீகார் பாஜக தலைவரும் அந்த மாநிலத்தோட டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் சின்ஹா ஒரு கமெண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இறந்து போன பாஜக மூத்த தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்காரு இல்லையா, அவருக்கு நம்ம எப்படி புகழஞ்சலி செலுத்தணும் அப்படின்னா, பீகார்ல பாஜக ஆட்சி அமையணும், அதுதான் நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய புகழஞ்சலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாரு.